தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு இணைந்தெழு தமிழ்நாடு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருமிகு இனாமுல் ஹசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரிடம் அரசியல் பற்றி பேசுவோம். வணக்கம். வணக்கம். இந்த அமைப்பின் பெயரே ஒரு மாறுபாடான, அதாவது மாறுபாடுன்னு சொல்ல முடியாது, ஒரு சிறப்பான ஒரு தகுதியுடையது மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. இந்த அமைப்பை பற்றி சொல்லுங்கள். இது குறிப்பாக இந்த இணைந்தெழு தமிழ்நாடு என்கின்ற இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது பார்த்திங்கன்னா சரியாக ஓராண்டு காலம். குறிப்பாக இந்த கர்நாடகா தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் இந்த அமைப்புடைய ஒரு தேவையை தமிழகத்தில் நம்ம உணர்ந்தோம். உணர்வதற்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் ஒரு விதமான ஒரு அரசியல் கடந்த ஆட்சிக்கு முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ஆட்சி முறையை மாற்றுவதற்காக வேண்டி அந்த மாநிலத்தில் இருந்த பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்கள், சிந்தனையாளர்கள், குறிப்பாக எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள், கல்புர்கி போன்றவர்களெல்லாம் கொலை செய்யப்பட்ட பிறகு, படுகொலை செய்யப்பட்ட பிறகு அங்கே இருந்த சிந்தனையாளர்கள், செயல்பாட்டாளர்கள்லாம் ஒரு தன்னெழுச்சி உருவாச்சு. அது எதற்காக வேண்டி கேட்டிங்கன்னா, ஒரு விதமான அரசியல் பார்வை, செயல்பாடுகள் அங்கே அதிகமாக போயிட்டுருக்கு. அப்போ அதை ஒட்டிய சில அரசியல் செயல்பாடுகள் தமிழகத்தில் ஊடுருவக்கூடிய ஒரு சூழலை நாம் உணர முடிந்தது. அப்போது அந்த அரசியல் சூழலை அதை தடுப்பதற்கும் எதிர்கொள்வதற்கும் நாம் சமூக பாட்டாளர்களையும் சிந்தனையாளர்களையும் அரவணைப்பதற்கும் ஒருங்கிணைப்பதற்குமான ஒரு தளத்தை உருவாக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் ஒரு முற்போக்கு அரசியல் சிந்தனையையும் தளத்தையும் நாம் சமூகத்திற்கு முன்னால் வைப்பதற்கான வாய்ப்பை அதற்காக வேண்டிதான் இந்த இணைந்தெழு தமிழ்நாடு என்கின்ற ஒரு கட்டமைப்பை பல்வேறு சமூக அமைப்புகளை ஒருங்கிணைத்து நாம் உருவாக்கணும். இதற்கு பின்னால் ராகுல் காந்தி அவர்களின் நடைபயணம் இருந்ததா? இதற்கு பின்னால் அவருக்கு பின்னால் இந்த அமைப்பு இருந்ததா? அவருக்கு பின்னால் என்று சொல்றதை விட அதோடைய தாக்கம் இந்த அமைப்புக்கு இருந்தது. பின்னால் பல அமைப்புகள் இருந்தார்கள், பல சமூக அமைப்புகள் இருந்தார்கள். குறிப்பாக இந்திய ஒற்றுமை இயக்கம் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய சமூக செயல்பாட்டாளர் யோகேந்தர் யாதவ் தலைமையில் தேசிய அளவில் கிறிஸ்டினா சாமி அவர்கள், அதே மாதிரி பல்வேறு சமூக மேதா பாட்கர் போன்ற சமூக போராளிகள் எல்லாம் அந்த அமைப்பிற்கு ஆதரவு கொடுத்தார்கள். இப்பொழுதும் அந்த அமைப்பு, அந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதோடைய தாக்கம் இருக்குது. ஆனால் இந்த அமைப்பு அதோடைய பின்புலத்தில் இல்லை. இப்போ இந்த அளவிற்கு சமூக அமைப்புகளெல்லாம் ஒன்று சேர்ந்து காங்கிரஸுக்கு, அதாவது பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அப்படி சொல்லலாம், ஒரு பெரிய ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கியும் கூட ஏன் ஒன்றிய அரசின் ஆட்சியை பிடிக்க இயலவில்லை என்று நினைக்கிறீர்கள்? அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, மக்களுடைய மனதை ஊடுருவக்கூடிய வேலைகளை ஊடகம் ஒரு பெரிய அளவில் அதோடைய பங்களிப்பு இருக்குன்றதை நம்ம மறுக்க முடியாது. உங்களுக்கே தெரியும், ஊடகத்துறையில் இருக்கிறதுனால கடந்த 10 ஆண்டுகளாக எப்படியெல்லாம் அவர்கள் நீதித்துறையும் ஊடகத்துறையும் அவர்கள் தங்களுடைய கைகளிலே வைத்து கொண்டு அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், அதாவது அவர்களுடைய மக்கள் விரோத சக்திகளும் அவருடைய திட்டங்களையும் எதிர்த்து செயல்படக்கூடிய அனைவரையும் பொய் பரப்புரைகளை சமூக வலைதளங்களில், அப்போ அது ரொம்ப ஆழமாக மக்களுடைய மனதில் வேரூன்றி இருக்கு. அப்போது அதனை எதிர்க்கக்கூடிய அந்த வேலைகளை எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு இடத்துல தோய்வடைந்து விட்டார்கள். ஏன்னா பல்வேறு நெருக்கடிகளின் காரணமாக மக்களை சந்திக்கக்கூடிய அந்த தளங்கள் ஏதோ ஒரு இடத்துல பலவீனம் அடைஞ்சு போச்சு. அதோடைய வெளிப்பாடு தான். ஆனால் அதனை சரி செய்வதற்கு, புரிந்து கொண்டு சரி செய்வதற்கு ஒரு 8 வருஷம் 9 வருஷம் ஆயிடுச்சு. அப்போது இந்த ராகுல் காந்தியுடைய நடைபயணமாக இருக்கட்டும், மற்ற எதிர்கட்சி கட்சிகளுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், அதெல்லாம் மக்களிடம் கடைசி நேரங்களில் தான் கொண்டு போய் சேர்க்க முடிந்தது. அதோடைய வெளிப்பாடாகத்தான் இன்று கணிசமான ஒரு வெற்றியை இன்னைக்கு அந்த கூட்டணி, பிஜேபிக்கு எதிரான ஒரு கூட்டணியால் உருவாக்க முடிந்தது. அடுத்த வருடக்கூடிய காலங்களில் அது இன்னும் பலமாக கொண்டு போவாங்க. நிச்சயமாக மாற்றம் நிகழும்ன்ற புரிஞ்சுக்கொள்ள முடியும். உங்கள் அமைப்பு கர்நாடக தேர்தலை ஒட்டி அல்லது கர்நாடகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை ஒட்டி தொடங்கப்பட்டது. ஆனால் இப்போ 2 நாட்களாக அங்கே ஒரு பெரிய சிக்கல் உருவாகி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அந்த கன்னடம் தெரிந்தவர்களுக்கு, படித்தவர்களுக்கு, கன்னட மக்களுக்குத்தான் எல்லா உரிமைகளும், பொதுவாக அந்த வேலை வாய்ப்புகள் என்ற ஒரு சூழல், அதுக்கான சட்டம் இயற்றுதல் போன்றதெல்லாம் நடக்குது. இதுக்கு எதிர்ப்பும் இருக்குது, ஆதரவும் இருக்குது. இதை பற்றி உங்களது கருத்து என்ன? அது நிச்சயமாக தமிழகத்திலும் அது மாதிரி ஒரு சூழல் உருவாக வேண்டும்ன்றது பல்வேறு எங்களை போன்ற தோழர்களுக்கும் எங்களோட பயணிக்கக்கூடிய தோழர்களுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், படித்த இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும் பொழுது, வெளி மாநிலங்களிலிருந்து ஆட்கள் வரும்பொழுது அங்கே பல்வேறு விதமான வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றது. அதனால் பல்வேறு குளறுபடிகள்,
பிரச்சனைகள், வெறுப்பு பிரச்சாரங்கள், வெறுப்பு போராட்டங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அது போன்ற விஷயங்களை போக்குவதற்காக வேண்டி இது மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப நம்ம அவசியமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இங்கேயும் நிச்சயமாக அது மாதிரி வாய்ப்புகள், ஏன்னா வாய்ப்புகள் அந்த மாநில அரசுகள் கொடுக்கப்படும் போது தான் அந்த இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாகும். இல்லைன்னா தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் போயிட்டு வடநாட்டில் போயிட்டு எங்கே போயிட்டு அவங்க அதிகமாக இல்லை. ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, திறமையானவர்களை நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியாது, வேற்றுமொழிக்காரர்களை கொண்டு வர முடியாது, அது ஒரு இழப்பு தானேன்ற மாதிரி பேசுகிறாங்க. அதற்காக வேண்டி அவங்க 100% சொல்லி 100% என்று கொண்டு வரவில்லை. 75% அந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு மீதி 25% மற்ற மாநிலத்தை சார்ந்த திறமைசாலிகளை உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை வைத்திருக்கின்றார்கள். அது மாதிரி வாய்ப்புகள் கொண்டு வரப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கி பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா மட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு தொழில் உருவாயிடுச்சு. இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய கூலி தொழில் செய்வதற்கு கூட ஆட்கள் வந்து வட மாநிலத்தில் கொண்டு வரும். இந்த கோயம்புத்தூர், திருப்பூரில் தான் இருந்தது, எல்லா இடங்களில் வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒவ்வொரு தளத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள், இந்த கூலி தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருடைய அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வேலைகளை ஒவ்வொரு மாநில அரசுகளும் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். அது கர்நாடகா இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி செஞ்சுதாங்க. இப்போ இங்கே உள்ள முதலாளிகள் கூட அதாவது ரேஷன் அரிசியவும் உருளைக்கிழங்கையும் வாங்கி கொடுத்தாலே போதும், அவர்கள் வந்து இரவு பகல் பாராமல் வேலை செய்கிறார்கள், கூலி குறைவு, அதனால் அவங்களை அழைத்து கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். அது ஒரு லாபகரமானதானே இங்கே உள்ள முதலாளிகளுக்கு? அதை நாம் ஏன் தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்? முதலாளிகள் வந்து கணிசமான அளவில் தான் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் பெருமளவில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகையில் இந்த நாட்டை கட்டமைக்கக்கூடிய அந்த இடத்துல யாருக்கான தொழிலாளிகள் தான் இருக்காங்க. அப்போ இந்த தேசத்தை, இந்த சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய தொழிலாளிகளை பாதுகாக்கக்கூடிய திட்டங்களையும் ஆதரவு குரல்களையும் நாம் சமூகத்தில் பலப்படுத்தாத வரை இந்த சமூகத்தை நாம் பாதுகாக்க முடியாது. முதலாளிகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கின்றதுக்காகவே நம்ம கண்மூடிக்கொண்டு அதனை வந்து நம்ம ஆதரவு அளிப்பது சமூகத்திலையும் சரி ஒரு அறம் சார்ந்த விஷயமாக அது இருக்காது. அதாவது இப்போ கூலி அவர்களுக்கு குறைவு, இங்கே உள்ள தமிழ் தொழிலாளிகளுக்கு அதிகம் என்ற நிலையை மாற்றி ஒரே அளவான கூலி என்ற ஒரு முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நிச்சயமாக. ஏன்னா அதுதான் அந்த மினிமம் பே ஸ்கேல்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து ஏற்கனவே பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்கள் கடந்த அந்த யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருக்கும்பொழுது கூட அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத் தொகை வந்து நிர்ணயித்திருந்தார்கள். இன்றைக்கு அந்த குறைந்தபட்ச ஊதியத் தொகை நிர்ணயிப்பதில் வந்து பல்வேறு சிக்கல் வந்து மத்திய அரசுக்கு இருந்துட்டு அதை வந்து ஒரு சரியான ஒரு திட்டமிடல் பண்ணுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் கூட மத்திய அரசுக்கும் இல்லை, அந்த திட்டங்கள் வந்து மாநில அரசுக்கும் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. வெளியூர்லேருந்து நாங்கள் இறக்குமதி பண்ணிடுவோம், அவங்க குறைந்தபட்ச சம்பளத்தை நாங்கள் கொடுத்துருவோம், அதன் மூலமாக நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், பெருமளவில் வந்து லாபத்தை ஈட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் எதிர்த்து தான் நம்ம கேள்வி கேட்கணும். அப்போது இப்போ தமிழ் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான தொழில்களுக்கு முன்னே வருவதில்லை, அவர்கள் வேலை செய்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து ஒரு சொற்பமான குற்றச்சாட்டு தாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் போய் பார்க்கும் பொழுது வேலை இல்லாத பல தொழிலாளர்கள் அவர்களுக்கு வாய்ப்புகளே கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல ஹோட்டல்களில் பார்த்தீங்கன்னா பட்டதாரி இளைஞர்கள் டேபிள் துடைக்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. பல கால் சென்டரில் பார்த்தீங்கன்னா அவன் படிச்சிருப்பான், பிஎஸ்சி படிச்சிருப்பான், எம்எஸ்சி படிச்சிருப்பான், ஆனால் கால் சென்டரில் போயிட்டு ஒரு பிஏ அல்லது 12th குவாலிஃபிகேஷனில் உள்ள ஒருத்தர் செய்யக்கூடிய இந்த வேலையை தான் ஒரு டிகிரி முடித்தவங்க வந்து மாஸ்டர்ஸ் கிராஜுவேஷன் படித்தவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இங்கே ஆட்கள் இருக்கின்றார்கள், அதை தேடி அவர்களை பயன்படுத்தி கொள்வதற்காக வேண்டி முதலாளிகள் அதற்கு தயாராக இல்லை. அதற்கான விஷயங்களை தான் நம்ம செஞ்சாகணும். அப்போது அதை ஒட்டிய வேலைகளை, அதை ஒட்டிய திட்டங்களை கொண்டு வரும்பொழுது நிச்சயமாக அந்த வேலைகள் சரியாக செய்யப்படும். அரசுகள் அதுக்காக வேண்டி பல்வேறு திட்டங்கள் கொண்டு வராங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் பார்த்து தான் வந்து கடந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஏன்னா இது மாதிரி வேலைவாய்ப்புகள் மறுக்கப்படும் பொழுது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு குறைந்தபட்சம் சாப்பிடுவதற்காக வேண்டிய ஏதாவது ஏற்பாடுகள் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு அதில் கூட வந்து அதோடைய ஃபண்டெல்லாம் நிதிகள்லாம் நிறுத்தப்பட்டு அதில் பல்வேறு நெருக்கடிகள் அரசியல் செய்யக்கூடிய சூழலை பார்க்குறோம். இப்போது இதுக்கான திட்டங்களை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி கொண்டே வர வேண்டும், செயல்பட்டு கொண்டே வர வேண்டும். அதெல்லாம் தான் இப்போ நடந்து முடிந்த 18வது மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் உங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருவள்ளூரில் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வெற்றிக்கான, அந்த அதிகப்படியான வாக்குகள் பெற்றதற்கான காரணங்கள் என்னவென்று நினைக்கிறீர்கள்? முதன்மையான காரணம் மக்களுடைய அன்பு தாங்க. இரண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு.
மூன்றாவது காரணம் பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி சமூக செயல்பாட்டாளர்கள், சிந்தனையாளர்கள்லாம் சேர்ந்து அந்த தொகுதியை சாராதவர்கள் கூட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்து அங்கு அவருக்காக வேண்டி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்தார்கள். அவர்களே அவர்களுடைய காசை போட்டு செலவு செஞ்சு அவங்களே வந்து ஒரு தன்னார்வமாக வந்து அந்த பணிகளை செய்து அவருக்காக வேண்டி அந்த வாக்குகளை பெறுவதற்கான வேலைகள் செய்யும். இப்போது எல்லையில்லா மக்களுடைய அன்பு தான் வந்து அவருடைய இந்த அளவுக்கு ஒரு வெற்றிக்கான காரணமாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ சசிகாந்த் செந்தில் அவர்கள் காங்கிரஸ் வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றார். இந்த அமைப்பு உங்களுடைய இணைந்தெழு தமிழ்நாடு அமைப்பு அதோட ஒரு குட்டி அமைப்பா, அது சார்ந்த அமைப்பா? அதாவது இணைந்தெழு தமிழ்நாடு வந்து நாங்கள் ரொம்ப கிளியராக வச்சுருக்கோம் சார். இது வந்து ஒரு சமூக அமைப்பு. இதில் வந்து யாரெல்லாம் அரசியல் கட்சியை சாராதவர்கள், இதுக்கும் காங்கிரஸுக்கும் தொடர்பு இல்லை. அரசியல் கட்சியை சாராதவர்கள் அரசியல் அல்லது தேர்தல் சார்ந்த வேலைகளில் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களெல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு தளம் தான் இணைந்தெழு தமிழ்நாடு. அப்போது இன்றைக்கி நிறைய பேர் வந்து அரசியல்னாலே கட்சியினாலே வந்து ஒரு கொடி பிடிக்கணும், ஒரு லேபிள் பின்னாடி நிற்கணுன்ற ஒரு மனநிலை இருக்குது. ஆனால் மேற்கத்திய நாடுகளில் அந்த மனநிலை கிடையாது. அங்கே வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் பாலிடிக்ஸை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஒரு முற்போக்கு அரசியல், அந்த ஒரு டிஸ்கஷன், அந்த ஜனநாயகத்தை வந்து ஒரு மக்கள் மத்தியில் கொண்டு போய் பரவலாக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து பரவலாக போயிட்டுருக்கு. ஒன்று அது மாதிரியான ஒரு சூழல் வந்து தமிழகம், இந்தியாவில் வந்து அது மாதிரி சூழல் உருவாகலை. ஸோ அதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இணைந்தெழு தமிழ்நாடு. இப்போ இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு, இந்த கொள்கையை சொல்லி இளைஞர்களை மூளைச்சலவை செய்து காங்கிரஸுக்கு பயன்படுத்தி கொள்கிறீர்களா நீங்கள்? காங்கிரஸுக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு லிமிட்டேஷனை வைக்கல சார். இதில் வந்து திமுகவை சார்ந்த நண்பர்களும் இதில் இருக்காங்க, ஆதரவு நண்பர்களும் இருக்காங்க, இடதுசாரி அமைப்புகளுக்கு ஆதரவான நண்பர்களும் இதில் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான ஆதரவு நண்பர்களும் இருக்காங்க. இது மாதிரி பல்வேறு கட்சிகளை சார்ந்த ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதில் இருக்காங்க. இளைஞர்களும் இல்லை, எல்லாருமே சிந்தனையாளர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. நம்முடைய நோக்கம் பிரிவினைவாத அரசியலுக்கு எதிராக ஒற்றுமை அரசியலை நாம் பலமாக பேசுவதற்கும் செய்வதற்கும் அதை நோக்கிய தேர்தல் பணியை செய்வதற்கான ஒரு தளமாக தான் இதை கொண்டு போகிறோம். அது எதன் பேரில் பிரிவினையை கொண்டு வந்தாலும் அதுக்கு எதிரான ஒரு அரசியலை நம்ம வந்து இந்த காலச்சூழலில் அது சரியாக இருக்குது. ஆமாம். இனி வரும் காலங்கள் 2026 இல்லை அதற்கு பின்னரோ திராவிட முன்னேற்ற கழகம் தனியாகவும் காங்கிரஸ் தனியாகவும் விடுதலை சிறுத்தைகள் வேறு கூட்டணியிலும் இப்படி இருக்குமானால் உங்களது நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அதாவது நாங்கள் வந்து ஒரு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், நாங்கள் வந்து ஒரு கட்சிக்கு பின்புலமாகவோ கட்சிக்கு ஆதரவானவர்களோ அல்ல. நாங்கள் வந்து ஒரு சித்தாந்தத்திற்கு ஆதரவானவர்கள். அந்த சித்தாந்தத்திற்கான தெளிவுகளை மட்டும் கொடுக்கக்கூடிய வேலை தான் நம்முடைய வேலை. அந்த சித்தாந்தத்தை ஒட்டி யாருக்கு எது சரியாக இருக்குமோ, எந்த கட்சியோடு இணைந்து பணி செய்வது சரியாக இருக்குமோ அது அவங்களுடைய முடிவு. அதனால் அது வரைக்கும் தான் எங்களுடைய வேலை. ஸோ அதுக்கு மேலே அவங்கவுங்க முடிவு பண்ணி அந்த வேலைகள் கொண்டு போகிறது தான் இந்த அமைப்பினுடைய ஒரு சிறப்பு அம்சமே நம்ம வச்சுருக்கோம். தமிழ்நாட்டில் நீங்கள் விரும்புகிற அல்லது நீங்கள் ஓரளவு சார்ந்து இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசு சிறப்பாக நடைபெறுகிறது என்று பொதுவாக பேசப்பட்டாலும் கூட இந்த மது தொந்தரவு, போதைப்பொருள் புழக்கம், கொலை குற்றங்கள் இதெல்லாம் அதிகமாக தெரிய வருகிறது, நடக்கிறது என்ற ஒரு பார்வை இருக்கிறது. இதை பற்றி தங்கள் கருத்து? நிச்சயமாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சமீப காலத்தில் வந்து இந்த சம்பவங்களுக்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் இங்கே ஆளக்கூடிய திராவிட அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இது கள்ளக்குறிச்சியுடைய சம்பவமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி மரக்காணம் சம்பவமாக இருக்கட்டும், எல்லாமே நடந்து தான் இருக்கு. ஆனாலும் அரசுக்கு ஒரு புறம் வந்து இது வந்து தடை செய்வதற்கு அதற்கான முயற்சிகள் எடுத்தாலும் மக்கள் இயக்கங்கள், மக்களாகிய நாமும் அதற்கான முயற்சிகளும் ரெண்டு பேரும் ஒரு பேரலாக தான் கொண்டு போகணும். அதுதான் வந்து டெமோக்ராட்டிக் செட்டப்பே. அதுதான் ஓட்டு மட்டும் போடுறதோடு எங்களுடைய வேலை முடிஞ்சிடாது. ஓட்டு போட்டதற்கு பிறகு அந்த ஆட்சி எப்படி இருக்கின்றது, அந்த ஆட்சிக்கு ஆலோசனை வழங்குவதும் அந்த ஆட்சிக்கான வழிகாட்டல் செய்வதும் மக்களுக்கான ஒரு பணியாக நாம் பார்க்கிறோம். அந்த பணியை ஒட்டி தான் நாங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் அரசோடு இணைந்து எப்படி இந்த பணிகளை களைவது, இந்த விஷயங்களை கையாள்வது என்பதற்கான வேலைகளை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது கடுமையான சட்டங்களும் அந்த சட்டங்கள் சரியாக நடைபெறுகிறதா என்ற தொடர் கண்காணிப்பும் இந்த குற்றங்களை எல்லாம் குறைக்கும் அல்லது இல்லாமல் செய்யும் என்ற நிலை இருக்கும்போது அதை செய்ய தவறிவிட்டதா திராவிட முன்னேற்ற கழக அரசு? செய்ய தவறிவிட்டதா என்று கேட்குறதை விட அதை வந்து செய்திருக்கின்றார்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து. ஏன்னா எந்த அரசுமே வந்து ஒரு பிரச்சனை வரணும்னு சொல்லி எந்த அரசும் செய்கிறது கிடையாது. அப்போ அந்த வரலாறு கேட்டால், அந்த கருணாபுரம் வரலாறு பல ஆண்டுகளாக அந்த கள்ளச்சாராயம் வேலை நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து நம்ம அந்த அரசை மட்டுமே நம்ம குற்றம் சொல்ல முடியாது இல்லைங்களா? அங்கே இருக்கக்கூடிய சமூகமே அதுக்கான ஒரு ஆதரவு நிலையோடு இருந்துருக்காங்க.
இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி வந்து ஒரு மத்திய அரசுக்கு ஒரு மாநில அரசுக்கு ஒரு அதிகாரம் இருக்கின்றதோ அதே மாதிரி ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு கூட அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிராம சபையின் மூலமாக சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் போட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் முடிவு செய்திருந்தால் அந்த கலாச்சாரத்தை ஒழித்திருக்க முடியும், அதை தடை செய்திருக்க முடியும். அதற்கான சட்டங்கள் வாய்ப்புகள் நமக்கு அரசு அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அந்த சமூகம் செய்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு இடத்துல அதை வந்து நம்ம வெறுமனே அரசை மட்டுமே குறை சொல்லிவிட்டு கடந்து போயிட முடியாது எந்த விஷயத்துலையுமே. அப்போது அரசோடு சேர்ந்து நாம் அனைவரும் அதற்கான அந்த குற்றத்திற்கு நமக்கும் அந்த பங்கு இருக்குது, அது செய்ய நாமும் தவறு இருக்கின்றோம், அது களைவதற்கான வேலைகளை நம்ம அனைவரும் சேர்ந்து செய்வோம்ன்ற ஒரு அடிப்படை புரிதலோடு தான் இந்த விஷயங்களை வந்து நாங்கள். ஆமாம், இப்போ இந்த அடிப்படை புரிதல் இருந்தால் அரசே தேவையில்லை. அரசு வருகின்ற போது அந்த மாதிரி சரியான ஆட்கள் வெவ்வேறு குற்றச்செயல் ஈடுபடுகிற என்பது அரசு தான் அதை கட்டுப்படுத்தணும். அப்போது அரசோட வேலைகள் அதிகமாக்கப்படுகிறது அல்லது கண்காணிப்பு அதிகமாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையை எடுக்கணும்ல. இல்லை, அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது அரசு வந்து ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு துறையிலையும் இது மாதிரி எங்கெல்லாம் தொய்வுகள் இருக்கின்றதோ அதனை களைவதற்கான வேலைகளை ஒவ்வொரு அரசும் செய்துக்கிட்டு தான் இருக்கு. அது சில இடங்களில் அதோடைய அதிகாரிகள் அதை வந்து சரியாக அதை வந்து பயன்படுத்தாமல் இன்றைக்கு கலால்துறை இருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் அதுக்கான எல்லைகளில் வந்து அவங்க சோதனை சாவடிகள் அமைத்திருக்கின்றார்கள், எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி நடக்குதுன்னா அதுக்கு யார் காரணம்? குறிப்பிட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காரணம், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் காரணம். அப்போது அரசு இந்த நிகழ்வுகளில் மட்டும் எதிரெதிர் அரசியல்வாதிகள் கூட ஒன்றா வேலை செய்கிறாங்க போல. ஆமாம், சமூகத்தில் எப்பவுமே தீங்கு நடக்கும் பொழுது ஒரு தவறுகள் நடக்கும்போது தவறில் வந்து எல்லா தவறு செய்யக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். நல்லது நடக்கும் பொழுது நல்லது நினைக்கிறவங்கலாம் ஒன்று சேருவாங்க. இதுதான் வந்து ஒரு இயற்கையான நியதியே. அப்போது இதை வந்து நம்ம வந்து ஒரு கட்சியோ ஒரு குறிப்பிட்ட அரசை மட்டுமே நம்ம குற்றம் சொல்லிட்டு நம்ம வந்து உட்காந்துருமோம் கை கட்டிட்டு, நான் ரொம்ப டீசெண்டாக இருக்கேன் அதனால் வந்து அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருமோம். ஸோ ஐ எம் ஆல்சோ ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு வகையில் காரணம் தான். ஆமாம். இப்போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் 2026 திராவிட முன்னேற்றக் கழக அரசின் வெற்றியை பாதிக்கும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திராவிட மாடல் அரசு, மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் தலைமையிலான அரசு வந்து இன்றைக்கு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை ரொம்ப சிறப்பாக செய்துட்ருக்காங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சென்னையில் நடந்த இந்த கொலை சம்பவத்திற்கு பிறகு கூட நீங்களே பார்த்துருப்பீங்க, அரசு வந்து அதை வந்து ரொம்ப கவனத்தில் வந்து எடுத்ததுனால தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அந்த கமிஷன் சென்னை மாநகர ஆணையரை மாற்றிருக்காங்க, உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அரசு வந்து செயல்படாத அரசாக இருந்திருந்தால் ஏதாவது நடந்துட்டு போட்டோம், நாம் எங்கேயோ உட்காந்துட்டு அதுக்காக வேண்டிய ஏதோ ஒரு வெத்து அறிக்கை நம்ம கொடுத்துட்டு போகலாம்னு சொல்லி உட்காந்துருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் உடனடியாக அதிகாரிகளை மாற்றுகின்றார்கள், செயலாளர்களை மாற்றுகின்றார்கள். இதற்கான நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக இந்த அரசு ஏதோ ஒரு விதத்தில் இங்கே நடக்கக்கூடிய சமூக விரோத செயல்களுக்கு எதிராக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கான செயல்பாடாக தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். இதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்களா? நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் சார், நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். இப்போ கூட அதற்கு பின்பு கூட நாம் தமிழர் கட்சியில் ஒரு பொறுப்பாளர் துணை செயலாளர் வெட்டி கொல்லப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. இப்படி நடந்து நடவடிக்கைகள் எடுத்தும் கூட அம்மாதிரியான செயல்பாடுகள் நடைபெற காரணம்? நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. நீங்களே பார்த்துருப்பீங்க, என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, 1-2 சமூக குற்றத்தில் ஈடுபட்ட ரவுடிகளை என்கவுண்டர் செய்திருக்கின்றார்கள், பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, சமூகத்தில் ஒரு தவறு என்பது எங்கேருந்து வருது? தவறு என்பது ரொம்ப சின்ன ஒரு ஆள் கூட செஞ்சுட்டு போயிடலாம். நல்ல விஷயத்தை செய்வதுனா ஒரு பெரிய சிஸ்டம் தேவைப்படுது நமக்கு. அப்போது அந்த தவறை செய்பவர்கள் எங்கேருந்து செய்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள் என்பது அரசு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் தேவை. அதுக்கே வந்து பல அதுதான் உளவு பிரிவதெல்லாம் இருக்கு. ஆனால் அதையும் மீறி சில தவறுகள் நடக்கிறத நம்ம இப்பெல்லாம் பார்க்குறோம். எனவே தவறுகள் நடந்ததுக்கு பிறகு அதை களைவதற்கான, அது குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான, அதில் தண்டனை கொடுப்பதற்கான சிஸ்டத்தை தான் அவங்க பண்ணுறாங்க. எனவே அரசுக்கும் அவங்களோட லிமிட்டேஷன்ஸ், அவங்களுடைய முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் நடக்குது. அதை களைவதற்கான வேலைகளை மாநில அரசு செய்து கொண்டிருக்கின்றது. நாமும் அதற்கான வேலைகளை, ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் எங்கெல்லாம் நம்ம தேவையான விஷயங்கள் இருக்கும், சமூகத்துக்கு தேவையான குரல்கள் எழுப்ப வேண்டிய சூழல் இருக்கும், அந்த இடத்துல குரல்கள் எழுப்பக்கூடிய வேலைகளும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ 2 பெரிய, அதாவது காவல்துறையை சார்ந்த ஒருவர், ஆட்சியர் எந்த அளவில் இருந்த சசிகாந்தா, அதே மாதிரி அண்ணாமலை, இந்த இருவரும் அரசியல் செய்கிறார்கள். இந்த அரசியலை மக்கள் பார்க்கிறார்கள், என்னளவிலும் நான் அதை பார்க்கிறேன். இந்த 2க்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு சொல்லுங்கள். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 தனி மனிதர்களாக நாம் பார்க்காமல் 2 பேரும் ஒரு சித்தாந்தத்தை தாங்கிய ஒரு போராளிகளை நாங்கள் பார்க்குறோம். ஒருவர் வந்து எதிரெதிர் துருவங்கள் 2 பேருமே வந்து ஒரு ஆட்சி பணியிலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும்
இவருடைய சித்தாந்தம் என்பது இன்க்ளூசிவ் ஐடியாலஜி. சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து ஒற்றுமை, அனைவரையும் அரவணைத்து செல்வது, அமைதியை நோக்கி கொண்டு போவது, வளர்ச்சியை நோக்கி கொண்டு போவதற்கான சித்தாந்தம். இவருடைய சித்தாந்தம் வந்து முழுக்க முழுக்க வெறுப்பு, வன்மம், இது மாதிரியான பிரச்சாரத்தின் மூலமாக, வன்முறை இது மாதிரி பிரச்சனை மூலமாக கொண்டு போகுது. இப்போது இந்த சமூகத்தில் பார்த்திங்கன்னா வந்து இதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்றது தான் சமீப காலத்தில் இந்த தேர்தல் முடிவாக இருக்கட்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்றைக்கும் அதை உணர்த்தி கொண்டிருக்கின்றார்கள், வரக்கூடிய காலத்திலும் அதனை உணர்த்துவார்கள். அப்போது இதுதான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதனால் வந்து சமூக தளத்தில் இருக்கக்கூடிய நாமளும் சரி, பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய நாமளும் சரி, இது மாதிரி சித்தாந்தத்திற்கு நாம் துணையாக ஆதரவாக நிற்க வேண்டும். ஒற்றுமை, அன்பு, அமைதி, வளர்ச்சிக்கான சித்தாந்தத்திற்கு நாம் துணையாக நிற்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஊடகத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு நபராக ஒருவர் இருந்தார். அவரை ஏதோ காரணங்களுக்காக உள்ள தூக்கி வச்சாங்க. அவருக்கும் சசிகாந்தும் குடும்ப உறவு உள்ளவர்கள். இதற்கு இவர் நேர்மையான ஒரு மனிதர் எப்படி அதற்கு சம்மதித்தார் அல்லது அவரை வைத்திருந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு சில கேள்விகள்லாம் உண்டு. அதை பற்றி அதுக்கு தான் வந்து தேர்தல் நேரத்திலே தோழர் சசிகாந்த் செந்தில் வந்து அதுக்கான ஒரு பதில் கொடுத்துருக்கார். என்னென்னா வந்து அவருடைய சகோதரி தோழர் சசிகாந்த் அவர்கள் 2 பேருமே அவருடைய இணையராக இருக்கக்கூடியவர்கள். அவங்க 2 பேருமே கல்லூரி காலத்தில் வந்து அவர்கள் விரும்பி திருமணம் செய்து கொண்டார்கள். அதன் அடிப்படையில் அவருடைய சகோதரி இவர் மட்டும்தான் வந்து பழக்கம். அப்போது சகோதரனாக இருக்கக்கூடிய அவர் வந்து சமீப காலத்தில் அவருடைய நிலைப்பாடு வந்து மாறி இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய நிலைப்பாடு முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு ஜனநாயகம் சார்ந்த விஷயங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருந்தார்கள். சமீப காலத்தில் மாறி இருக்குது. அதனால் வந்து சமீப காலத்தில் இவர்களுக்கு மத்தியில் அந்த கருத்து வேறுபாடுகளின் காரணமாக அந்த தொடர்புகளே இல்லாமல் தான் இருக்குது. தேர்தல் நேரத்தில் அதுக்காக ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தோழர் சசிகாந்த் அவர்கள் தன்னுடைய பக்கத்திலும் கொடுத்திருந்தார், அறிக்கையாகவும் கொடுத்திருந்தார்கள். நன்றி. அதாவது சீமான் அவர்கள் தனித்து தான் போட்டியிடுவேன், நான் தனியாக வெற்றி பெறுவேன், முதலமைச்சராவேன், நாட்டை திருத்துவேன்லாம் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் திடீர்னு அதிமுகவுக்கு ஆதரவு கொடுப்பது, விஜய் அவர்களை வரவேற்பது, இது போன்ற செயல்பாடுகள் இறங்கி இருக்கிறாரே, அதனோட உள்நோக்கம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? அதாவது அவர் பல்வேறு விதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார். எப்படியாவது தமிழகத்தில் ஆட்சியை பிடித்து விட முடியுமா என்ற முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார். இது மாதிரி முயற்சிகளை ஏற்கனவே பல பேர் செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டில். என்றைக்குமே தமிழ்நாடு என்பது திராவிடருடைய மண், கலாச்சாரம். அந்த திராவிடர் கலாச்சாரத்தை தாண்டிய ஒரு புதிய சித்தாந்தம் வந்து இங்கே வந்து ஊடுருவுன்றது ரொம்ப சிரமமான விஷயம். அப்போ தொடக்க காலங்க காங்கிரஸ் சிந்தனையோடு தான் இருந்தது. அதையே மாற்றி திராவிட சிந்தனைக்கு வந்துட்டோம். இது மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதாவது வந்து மாற்றம் என்பது நமக்கு ஒவ்வொரு கட்டத்தில் வந்து இருக்க தான் செய்யும் சார். ஆனால் வந்து தமிழகத்தினுடைய இந்த மண் இருக்கு இல்லையா, தமிழர்களுடைய மண், இது வந்து எப்பவுமே பார்த்தோன்னா ஒரு இன்க்ளூசிவ், ஒரு ஒருங்கிணைந்த ஒரு சித்தாந்தத்தை உள்ளடக்கிய ஒரு தமிழர்களுடைய மனப்பான்மை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரமோ அல்லது வந்து ஒரு வேகம்ன்ற பேரில் வந்து நம்ம வந்து பல பேரை ஒதுக்கிட்டு எல்லாரையும் சிறுமைப்படுத்தி விட்டு நான் மட்டும்தான் அறிவாளி, நான் மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு ஐக்கன்ற மாதிரியான அது எடுபடாது உருவாக்கும் பொழுது மக்கள் வந்து அதை வந்து உடை தெரிவார்கள்ன்றத பல உதாரணங்கள் இருக்குது, உங்களுக்கே தெரியும், நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அவருடைய இந்த செயல்பாடுகள் அடுத்த இப்போ 26 ஒரு கூட்டணிக்கான ஒரு வழிவகையாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? கூட்டணின்ற சூழல் உருவாகாதுன்னு நினைக்கிறேன். அவர் தனித்தான் நிற்பார். ஆமாம், தனித்து தான் நிற்பார். ஏன்னா வந்து தன்னை மிகவும் அதிகமான ஒரு அதிமேதாவியாக நினைக்கக்கூடியவர்கள் வந்து கூட்டணின்ற விஷயத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. ஏன்னா அவர் சொல்லும் போதே பல பிரச்சாரங்கள் அதெல்லாம் பேசுகிறாரு. அதாவது பெரிய கட்சி என்று சொல்லப்படுகிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அங்கே வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவையோ பன்னீர்செல்வத்தையோ சேர்த்து கொள்ள மாட்டேன், ஆனால் அவர்களோடு இருக்கிற பிற தொண்டர்களை, அதிமுகவுடைய தொண்டர்களெல்லாம் ஏற்றுக்கொள்வோம், இன்னும் கேட்டால் தென் மாவட்டங்களில் இந்த கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அடிக்கடி கூட்டங்கள் நடத்தி பேசி கொண்டிருக்கிறார். இந்த நடைமுறை, அவரது நடவடிக்கைகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவருக்கு வந்து சமீப காலத்தில் தோல்வி மேலே தோல்வி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் சொன்னால் சிங்கிள் மேலே நாமளே களமாடி எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இருந்த மாதிரி, மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆட்சியில் இருந்த மாதிரி நாம் வந்து சிங்கிள் ஹேண்டடாக கட்சியை வந்து கைப்பற்றி ஒரு பெரிய ஒரு சாதனையை புரிஞ்சிடும்னு நினச்சார். ஆனால் அது வந்து அவருக்கு கை கூடவில்லை. அதற்காக வேண்டி அவர் எவ்வளோ புது ஒரு முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இனி வந்து அது கஷ்டம் அது. ஏன்னா வந்து அதிமுகவை இன்றைக்கு வந்து பாஜக வந்து ஓரளவுக்கு விழுங்கி விட்டது.
அதை வந்து காப்பாற்றுறதுக்கான பேச்சுக்களாக தான் முயற்சிகளை தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அது கஷ்டமாக தான் இருக்கும் வரக்கூடிய காலங்கள். நரேந்திர தாமோதரதாசை எல்லோரும் ரொம்ப ராசிக்காரர்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கட்டி பிடிக்கிறவங்க, தலையை தொடுறவங்கெல்லாம் பதவிகளை இழக்கிறாங்க, இல்லை புகழற்று போய் விடுகிறார்கள் சுனக்கு வரை. ஆமாம். அவருடைய அந்த ராசியை பற்றி சொல்லுங்களேன். அவர் எந்த அளவுக்கு ராசிக்காரன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான், எங்கெல்லாம் கையை வச்சவரோ அங்கெல்லாம் வந்து காலியாகிடுச்சு. இந்த அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்டினார். கடைசியில் வந்து அந்த ஃபைசாபாத் தொகுதியிலே வந்து பாஜகவே வந்து இன்றைக்கு வந்து தோற்கக்கூடிய சூழல் இன்றைக்கி உருவாகிருக்கு. பல ஆயிரம். ஆமாம். இப்போ இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா பத்ரிநாத்தில் வந்து அவர் எந்த விஷயம் நடந்தாலும் தேர்தல் முடிஞ்சோன்னா பத்ரிநாத் கேதார்நாத்துக்கு போயிடுவார். இந்த பத்ரிநாத் தேர்தலில் வந்துட்டு ஆமாம் அங்கேயும் தோற்று இன்றைக்கி காங்கிரஸ் வந்திருக்குன்னு வச்சுங்களேன். அது மட்டும் இல்லாமல் யார் கூடலாம் அவர் நின்றுருந்தாரோ கடந்த ஆட்சியில், இந்த ஜெகன்மோகன் ரெட்டியோட வந்து அடிக்கடி ரொம்ப அசோசியேட்டடாக இருந்தார். ஜெகன்மோகன் ரெட்டி நிக்காலி. ஆனால் அவர் மட்டும் இருக்காரு, மற்றவங்க அவங்க சேர்றவங்க தான் காணாம போயிடும். அவருடைய அந்த இதுவும் வந்து இன்றைக்கு ஓட்டு சதவீதம் குறைந்து கொண்டு தானே வருது. அவருடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சிட்டு தான் வருது. மக்கள் செல்வாக்கு குறைந்து கொண்டு வருகின்றது. அவருடைய வாரணாசி தொகுதி கெடுவான் கேடு நினைப்பான்னு ஒரு பழமொழி செயல்படுத்தும். நிச்சயமாக. இப்போ இவருடைய ஆட்சி தொடர்ந்து இந்த 5 ஆண்டு காலம் நிறைவு செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து நிதிஷ்குமார் அவர்களும் அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்களும் அவர்கள் ஒரு சில விஷயத்தில் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தோடு பிணிந்து அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நேற்று கூட அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்கின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் சந்திரபாபு நாயுடு இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான உத்தரவாதத்தை தேர்தல் அறிக்கைகளை அவர் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று நிதிஷ்குமார் அவர்கள் வந்து அங்கே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை அங்கே நடத்தியிருக்கிறார்கள். அதனை வந்து இவங்க வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. இதை மாதிரி கொள்கை சார்ந்த சில வேலைகளும் சில மாறுபாடுகளுக்குள்ள இருக்கு. இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த தனி மாநிலத்துக்கான ஏதாவது மாநில சிறப்பு அந்தஸ்து வேணும்னு கேட்டாங்க, அதை முடியாதுன்னு சொல்றாங்க. ஆமாம். இதெல்லாம் நிச்சயமாக இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆகும் அவங்களுக்கு. அதனால தான் வந்து என்னன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்கு ராகுல் காந்தி அவர்களும் பல்வேறு தலைவர்களும் அடிக்கடி சொல்லக்கூடியது, இந்த ஆட்சி நிலைப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இல்லாமல் தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாலேயும் அவங்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. இதெல்லாம் வந்து மோடிக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் செல்வாக்கு குறைந்து வருவதற்கான ஒரு அடையாளமாக தான் நம்ம பார்க்குறோம். அண்ணன் எப்போது சாவான், திண்ணை எப்போது காலியாகும் அப்படின்னு காத்துட்டு இருக்கா காங்கிரஸ்? அது மாதிரி காக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து காங்கிரஸுடைய ஒரு எண்ணமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிலையான ஆட்சி இந்த தேசத்திற்கு கொடுக்க வேண்டும், அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பது தான் காங்கிரஸுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது. கடந்த முறை கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸோடு மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுடைய நிலைப்பாடும் அப்படி தான். மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்த பிறகு கூட வந்து ஒரு நிலையில்லாத தமிழகத்தில் வந்து ஒரு ஆட்சி உருவான போது கூட மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தளபதி அவர்கள் வந்து அது மாதிரியான ஒரு சூழல் கையில் எடுக்கலை. அதே மாதிரி தான் இங்கேயும் இன்றைக்கி மத்தியில் என்னென்னா எந்த இந்தியா கூட்டணி தலைவர்களும் அதற்கான ஒரு அவசர நிலையில் இல்லை. அதுவாக காலியாகட்டும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக மக்களாகவே அதை காலி பண்ணுவாங்க. இப்போது இந்த புதிய அரசு வந்தப்புறம், ஒன்றிய அரசு வந்தப்புறம் அந்த பழைய எமர்ஜென்சி மிசா பீரியட்லாம் எடுத்து சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு பெருசாக பேசுகிறாங்களே, அதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவர்களிடம் பேசுவதற்கு வேறு விஷயங்கள் இல்லை. ஏன்னா இவங்க வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம்ன்றதுக்காக வேண்டி அரசமைப்பு சட்ட புத்தகத்தை கையிலே வைத்துக்கொண்டு அவர்கள் அங்கே பேசுகின்றார்கள், உறுதிமொழி எடுக்கின்றார்கள். மணிப்பூரில் நடந்த மிகப்பெரிய ஒரு மனித அழிவு. நரேந்திர தாமோதரதாசன் சட்ட புத்தகத்தை எடுத்தானே வந்தார் பதவியேற்க. அதாவது 2 பேருமே எடுத்திருக்காங்க. ஆனால் மக்கள் பார்க்குறாங்க இல்லையா, இவர் எடுத்ததற்கு காரணம் என்ன, இவர் எடுத்ததற்கு காரணம் என்ன, இவர்களுடைய செயல்பாடு பின்னால் இவர்கள் செய்த செயல்பாடுகள் என்ன, முற்காலத்தில் செய்த என்ன, இவர்கள் செய்தது என்னன்றதை மக்கள் ரொம்ப பார்க்குறாங்க. அது அவங்களே போட்டு அவங்க கட்சிக்காரங்களே அதை வந்து ரொம்ப கீழ்த்தனமாக நடத்தக்கூடிய சூழலுக்கு போகிறாங்க. அப்போது 2 வேடங்கள் பூண்டு கொண்டு நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய அந்த காலம் முடிந்து விட்டது. இப்போ வந்து நாங்கள் என்னன்றதை வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக வந்து அனலைஸ் பண்ணிக்கிறாங்க. மணிப்பூரை பற்றி பேச வந்தீங்க. ஆமாம். அப்போது பார்த்தீங்கன்னா வந்து மணிப்பூரை பற்றி பேசுகின்றார்கள். அம்பானியுடைய கல்யாணத்தில் போயிட்டு அவங்கள போய் கலந்துக்கிறதுக்கு வந்து பிரதமருக்கு அவர்களுக்கு வந்து நேரம் இருக்குது. மணிப்பூரில் வந்து அவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு. சின்ன மாநிலம், கட்டுப்படுத்த முடியாத 1 வருஷமாக இன்னமும் கலவரம் தொடர்ந்து தான் போயிட்டுருக்கு. அகதிகளாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதை பற்றி பேசுவதற்கோ அந்த மக்களை போய் ஆறுதல் சொல்வதற்கு கூட ஒரு பிரதமர் தயாராக இல்லாத சூழல் தான் உருவாயிருக்கு. அப்போ இதெல்லாம் பேசும்போது அவங்கள்ட்ட பேசுகிற வேறு விஷயமே இல்லை. அப்போ இல்லைன்னு வந்து உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மிசா நேரத்தில் கொண்டு வந்த அந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து அரசமைப்பு சட்டத்தை வந்து அழித்த நாள்ன்ற மாதிரியான ஒரு
சம்விதான் ஹத்யா திவஸ்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் காந்தியை கொன்றவர்கள்லாம் வந்து இன்றைக்கி அரசியலமைப்பு சட்ட ஒழிப்பு நாள்ன்றதை கொண்டாடுறது ஒரு வேடிக்கையாக தான் இருக்குது. இப்போ இதை பேசுகிறாங்க. எல்லா நாட்களிலுமே, எல்லா நேரங்களிலுமே, எல்லா காலங்களிலும் அவர்களுடைய ஒரே ஒரு பிடிப்பு என்னென்னா இந்த மதத்தை பேசுவது. அதை இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க இப்போ குறைச்சிருக்காங்கன்னா, இந்த 7 கட்ட தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா, முதல்ல 3 கட்ட தேர்தலில் வந்து அவங்க முழுக்க இதுதான் பேசினாங்க. 3ஆம் கட்ட தேர்தலுக்கு அப்புறம் தான் அவங்க புரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இது எடுபடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க ட்ராக்கை கொஞ்சம் மாற்றினாங்க. அவங்க அப்போது அவங்களுக்கு என்னென்னா, இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி கூட அவங்களுக்கு அதுதான். உத்தரப்பிரதேசத்தில் வந்து அவங்க பெரும்பான்மையாக இருந்தபொழுது கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி உருவாயிருக்குன்னா அந்த பிரச்சாரம் வந்து எடுபடலை. அவங்களுக்கு 66லேருந்து 33 ஆகிட்டாங்க வந்துட்டாங்க. அதனால் பிரச்சாரம் எடுபடலை. வரக்கூடிய காலங்களிலும் அது எடுபடாது. இந்தியா மாதிரியான ஒரு அழகான ஒரு நாட்டில் இது மாதிரி மத வெறுப்பு, தனி மனித வெறுப்பு, மொழி வெறுப்பு அரசியலுக்கு வந்து ஒருபோதும் எந்த இடத்துலையுமே இடம் இருக்காது. இவர்கள் அப்படி திரும்பினா, அந்த மத அரசியல் வெறுப்பு அரசியல்லாம் விட்டுட்டு மறுபடியும் திரும்பினாங்கன்னா இவங்களுக்கு மக்கள் ஆதரவு பெருகத்தானே செய்யணும். அப்படி திரும்புவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா இந்த பாசிச சித்தாந்தமே அதன் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்படுகின்றது. வெறுப்பின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகின்றது தான் பாசிச சித்தாந்தம். அந்த பாசிச சித்தாந்தத்தை நீங்கள் உலக வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெறுப்பு, அது மொழியாக வெறுப்பாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு நாட்டுக்கு மத்தியில் வெறுப்பாக இருக்கலாம், அல்லது வந்து மதத்திற்கு மத்தியில் வெறுப்பாக இருக்கலாம். அப்போது மதத்தின் வெறுப்பை தாண்டி அவர்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக எதுவும் யோசிக்கவே தெரியாது சார். நீங்கள் அந்த டாபிக் விட்டுட்டு வேறு ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவாக பேச சொல்லுங்கள் அவங்கள. ஒரு லேபர் இஷ்யூவை பற்றி, ஒரு தொழிலாளர் சம்மந்தமாகவோ, ஒரு சிறுபான்மையின மக்கள் சம்மந்தமாகவோ, ஒடுக்கப்பட்ட மக்கள் சம்மந்தமாகவோ, ஒரு பழங்குடியின மக்கள் சம்மந்தமாகவோ ஏதாவது ஒரு பேச சொல்லுங்கள். அவங்களால பேச முடியாது, அதை பற்றி சிந்திக்க முடியாது. முழுக்க அவர் தெரிஞ்சதெல்லாம் மசூதி, கோயில், இந்தியா, பாகிஸ்தான், ஹிந்து, முஸ்லீம், அது மட்டும் தான் பேசுவோம். இப்போ நம்ம ஒன்றிய அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் சில அறிவாளிகள், பேராசிரியர்கள் அந்த இடத்துல இருக்கிறவங்க பாரதிய ஜனதாவின் உறுப்பினர்களாகவும் பொறுப்பாளராகவும் மாறுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, குறுகிய காலத்தில் வந்து அறுவடை செய்ய முடியுமான்ற ஒரு அற்ப ஆசை தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே. அதுக்கு பல பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கணும். நான் பேர் சொல்ல மாட்டேங்க. ஏதாவது ஷார்ட் டேர்மில் வந்து ஏடிஎம் கார்டு மாதிரி இப்படி கார்டு போட்டோன்னு காசு வர மாதிரி, நம்ம இன்றைக்கி உள்ளே போனோம், நாளைக்கு ஏதாவது பதவி வந்துடும், மத்தியில் ஏதாவது வாங்கிடுவோம், ஏதாவது போர்டில் போயிடுவோம், ஏதாவது நியமன பதவிகள் கிடைச்சிடும்ன்ற ஒரு அற்ப சொற்ப ஆசையில் தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டாவது விஷயம் வந்து இன்றைக்கு பெரிய அளவிற்கு மக்களோடு இணைந்திருந்து மக்களோடு களத்திலே நாம் களமாடி ஒரு விஷயத்தை நாம் அடைய வேண்டும், ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும்ன்ற ஒரு ஆசை வந்து ரொம்ப குறைந்து கொண்டே வருகின்றது. அப்போது எளிதில் வந்து ஏதாவது நம்ம அடைஞ்சிட முடியுமான்ற ஒரு அற்ப ஆசையில் தான் இதெல்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. அதை மக்களும் பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் அதை நிராகரித்து விடுவார்கள். இன்றைக்கு பார்த்திங்கன்னா சில இசையமைப்பாளர்கள்லாம் கூட போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு பதவியெல்லாம் வாங்கிட்டு கூட அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு இருந்த அந்த மரியாதை, அவருக்கு இருந்த அந்த செல்வாக்கு அதெல்லாம் இன்னும் குறைந்துருக்கு அங்கே போனதுக்கு பிறகு. ஸோ அதுதான் ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய விஷயமாக நாம் பார்க்குறோம். நாங்கள் தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறோம், எங்களுடைய வாக்கு எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது, இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். இதற்கும் நீங்கள் இப்போ சொன்னீங்களே இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அந்த வாக்களிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு கட்சியுடைய வாக்கு சதவீதம் வளர்ந்துருக்குன்னு பார்க்கும்பொழுது அந்த கட்சி வந்து ஒன்று தனக்கான சொந்த சின்னத்தில் சில இடங்களில் போட்டியிட்டு அவர்களுக்கான வாக்காளர்களுடைய அந்த வாக்குகளை மட்டும் பெற்று ஒரு எண்ணிக்கை கொடுத்தாங்கன்னா அது அவங்களுடைய வாக்காக நாம் பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்குறோம், நாம் தமிழர் கட்சி ஒரு கணிசமான வாக்கு வாங்கி இன்றைக்கி வந்து ஒரு மாநில கட்சிக்கான அங்கீகாரம் வாங்கியிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கி வாங்கியிருக்கு. அதை மாதிரி பாஜக ஒன்று தனியாக நின்றோ அல்லது அவர்களுடைய ஒரு சொந்த சின்னத்தை வைத்து காட்டி அவர்கள் குறிப்பிட்ட அந்த வாக்காளர்களை மட்டும் வச்சு எங்களுடைய இந்த தொகுதியில் இவங்கெல்லாம் வாக்காளர்கள் சொல்லி வாக்கு வாங்கக்கூடியவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவர்களோடு நின்றவர்கள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இவர்கள்லாம் ஒரு சின்ன சின்ன சமூகத்தை இவர்கள்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அந்த சமூகங்களுடைய வாக்குகள் தான் இன்றைக்கு அது பாஜகவின் வாக்காக அவங்க காட்டுறாங்க. தவிர வெறுமனே பாஜக தனிச்சு நின்று அந்த தாமரை சின்னத்தில் ஒரு வாக்கு வாங்கி ஓட்டு வாங்கி காட்டினாங்கன்னா நம்ம ஒத்துக்கலாம். அப்படி ஒரு சூழல் வந்து தமிழகத்தில் கிடையாது. என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி தான் சிங்கிள் டிஜிட் தான் அவங்க, அதை தாண்டி வர்றது கஷ்டம் அவங்களுக்கு. தமிழ்நாட்டில் சமூக நீதியை பேசிக்கொண்டே இருக்கிற மருத்துவர் தமிழ்குடி தாங்கி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து அதுவே ஒரு முரண். அதை விட என்னென்னா ஜெயலலிதா அவர்கள் படத்தை போட்டு வாக்கு கேட்குறது, இப்படிலாம் செய்கிறாரு. இவருடைய இந்த தொடர் நடவடிக்கைகள்
எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? அது குறிப்பாக அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு இல்லையா, குறிப்பாக வன்னியர் சமூகம்ன்றே நம்ம சொல்கிறோம். நிச்சயமாக அந்த சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கு வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, நமக்கான ஒரு ஆளுமையாக பார்த்து கொண்டிருந்த ஒருவர் இன்று நம்மை தவறாக வழி நடத்துகின்றார் என்கின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ அவர் மேலே இருந்த தமிழ் குடிதாங்கின்ற ஒரு பட்டமாக இருக்கட்டும், சமூக நீதி காவலர் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டமாக இருக்கட்டும், அந்த பட்டத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற ஒரு மனநிலை இன்றைக்கி உருவாயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு அதிமுகவுடைய எப்படி ஒரு தேய்மானம் இந்த தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேய்மானம் ஏற்பட்டிருக்கு. மருத்துவர் ஐயா அவர்களே சில இடத்துல சொல்லியிருக்கார், நீங்கள் எந்த கட்சியில் போய் சேர்ந்தாலும் சேருங்க, பாஜகவில் போய் சேராதீங்கன்னு சொல்லி கடந்த காலங்களில் ஒரு பேட்டி கூட கொடுத்துருக்காரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கெல்லாம் வெளிப்பாடு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர்கள் காட்டிய அந்த வழியிலே அந்த சமூகத்தின் இளைஞர்கள் இன்று போக ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி பார்க்கும்பொழுது அந்த சமூகத்தை அவரை இன்றைக்கு சீரழித்து கொண்டிருக்கின்றார் என்பது தான் நம்மளால் உணர முடியும். சீமான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில், அதாவது விடுதலை சிறுத்தைகளை அங்கேருந்து வெளியேற செய்யணும் அப்படின்ற நோக்கமோ என்னவோ தெரியல, பொது தொகுதியிலேயே அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை அப்படிலாம் பேசுகிறார். ஆனால் அவர் நிறுத்துகிற ஆட்களை கூட அந்தந்த தொகுதிகளில் எந்த சாதி அதிகமாக இருக்கிறார்களோ அந்த சாதிக்காரன் நிறுத்துகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ கூட அந்த விக்கிரவாண்டி அந்த மாதிரி தான். இதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் தளத்தில் வந்து ஓட்டை அறுவடை செய்வதற்காக வேண்டி அந்தந்த கட்சிகள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் இந்த நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு வந்து சில பேர் வந்து ஓட்டை பெற வேண்டும், எப்படியேனும் வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் போடுற கேண்டிடேட், அது அந்த சாதியாக இருக்கலாம், சமூகத்தை சார்ந்த ஒரு மதம் சார்ந்த ஆட்களை. இரண்டாவது வந்து நாம் இந்த சாதி கேண்டிடேட்டை போட்டுட்டு அங்கே அதன் மூலமாக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்கி நாம் அந்த சாதி ஓட்டுகளை அறுவடை செய்ய வேண்டும் என்பது ஒரு பார்வை. அப்போ இந்த ரெண்டு பார்வையில் தான் நம்ம அந்த கேண்டிடேட் செலெக்ஷனையும் அந்த சாதிகளில் வந்து அந்த தொகுதிகளில் வேட்பாளர்களை போடுவதை நம்ம பார்க்குறோம். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு வந்து சீமான் போன்றவர்கள் எல்லாம் வந்து இந்த சாதி வேட்பாளர்களை போடுவது, வெளியில் வந்து சமூக நீதிக்கு எதிராக இவங்கெல்லாம் களமாடுறாங்க, இதெல்லாம் எப்படி சமூக நீதி ஆகுன்ற ஒரு கேள்வி கேட்குறது வந்து ஒரு இரட்டை வேடம் போடக்கூடிய ஒரு அரசியல், இந்த இரட்டை நாக்குள்ள விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். எனவே இந்த மாதிரி போக்கை வந்து சீமான் அவர்கள் வந்து நீங்கள் பேசும்போது நரேந்திர தாமோதரதாஸ் ஒரு ரெட்டை விடன், நீங்கள் அடுத்து சீமான ஒரு ரெட்டை விடன்றீங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்களாம் ரெட்டை விடன்னு சொல்கிறீங்களா? இல்லை, பிடிக்காதவர்கள் நான் சொல்லவில்லை, பிடிக்காதவர்கள் நம்ம சொல்ல, நமக்கு பொதுத்தளத்தில் வந்து எதிர்கருத்துக்கள் உள்ளவர்கள். ஆமாம், எதிர்கருத்து உள்ளவர்கள். அதாவது வந்து இரட்டை வேடம் என்று சொல்லும்போது மக்களை குழப்பக்கூடியவர்கள் நம்ம இரட்டை வேடம் நம்ம சொல்கிறோம். ஏனென்றால் மக்களை குழப்புனா என்ன நடக்கும்னா சமூகத்தில் குழப்பம் ஏற்படும். இப்போது சமூகத்தில் குழப்பத்தை ஏற்பட்டு நீங்கள் ஒரு வளர்ச்சி சார்ந்து ஒரு ஒற்றுமை சார்ந்து ஒரு விஷயத்தை வந்து ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நீங்கள் யோசிக்கவே முடியாது. அப்போது ஆக்கப்பூர்வமான விஷயத்தை சிந்திக்காதவர்கள் நம்ம என்ன சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்கள். குழப்பவாதிகள் சொல்லணும், அது சொன்னால் நல்லா இருக்காது. அதனால் இரட்டை வேடம். தொடர்ந்து அதாவது சமூக தளங்களில் இதற்கு முன்பு இருந்த கன்சீராம் அவர்கள் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படின்றத பேசினார். ஆனால் அதற்கு பிறகு வேறு யாரும் அதை பேசுகிறதில்ல. ஏதோ ஒரு 20 விழுக்காடை ஏற்றுங்க, இன்னொரு 10 விழுக்காடை ஏற்றுங்க அப்படின்னு தான் பேசுகிறாங்க. இதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? அவர் கேட்ட அந்த இடஒதுக்கீடு சரிதானா? அதாவது கன்ஷிராம் அவர்கள் எடுத்த அந்த அரசியல் இருக்கே, அது பகுஜன் அரசியல். பகுஜன் அந்த சாமானிய மக்களுடைய அரசியல். அதில் வந்து தலித் மக்களும் இருந்தார்கள், இடைநிலை சாதியினரும் இருந்தார்கள், ஓபிசிக்கான அரசியலும் அவர் ஒருங்கிணைந்த ஒரு விஷயமாக தான் எடுத்தார். அவருடைய அந்த இழப்புக்கு பிறகு இன்றைக்கு தேசிய அளவிலே அந்த அரசியலை பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு சொற்பமாக தான், யாருமே இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சமூகங்களுடைய அந்த பிரச்சனைகளை இணைந்து பார்த்து அனுபவித்து அந்த விஷயத்தை வந்து பேசக்கூடிய ஆளுமைகள் இன்றைக்கெல்லாம் போயிட்டாங்க. அப்போ அந்த விஷயத்தை பேசக்கூடிய ஆட்கள் இல்லாத பொழுது இந்த பிரச்சனை நடக்கும். அதற்காக வேண்டி தான் இன்றைக்கு கன்ஷிராம், மரியாதைக்குரிய மாணவர் கன்ஷிராம் அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு அந்த பகுஜன் அரசியலை ஒரு கட்டத்திலே வந்து இன்றைக்கு பேசக்கூடியவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு அந்த ஈக்குவல் ரெப்ரசன்டேஷனுக்கான ஒரு வேலைகளை இன்றைக்கு பேசி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய 5 திட்டங்களில் கூட பார்த்திங்கன்னா ஒரு திட்டம் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து எவ்வளவு மக்கள் தொகையோ அவ்வளவு அதிகாரங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், அதற்காக வேண்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதுதான் 100க்கு 100 ஆமாம் வச்சுருக்காங்க. என்டையர்லி பார்த்தீங்கன்னா அதுவும் மானியவர் கான்சிராம் அவர்கள் பேசிய அந்த பகுஜன் அரசியலும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு சிமிலாரிட்டிஸ் தெரியும் நமக்கு.
ஸோ இன்றைக்கு அதை தான் ராகுல் காந்தி அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அது பேசப்பட வேண்டும், அதை உறுதியளிக்கப்பட வேண்டும். அரசமைப்பு சட்டத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, விளிம்பு நிலை சமூகங்களுக்கு, ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு நாம் அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தையும் இடஒதுக்கீடையும் வழங்க வேண்டும், சமூக பொருளாதார அளவில் வழங்க வேண்டும் சொல்லிட்டு அதையும் தாண்டி அரசியலிலும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைக்கு மரியாதைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் 5 திட்டங்கள் பாயிண்ட்லாம் சொன்னீங்க, அதில் ஒன்று சொன்னீங்க, அடுத்ததெல்லாம் ஒன்று பெண்களுக்கான வேலைவாய்ப்பு 50% பெண்களுக்கான அந்த வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை வழங்கியிருக்காங்க. இப்போ இதில் ஒரு மாற்று கருத்து உண்டு. இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்பாக இருந்தாலும் ஒரு முன்னேறியவர்கள் அல்லது ஒழுக்கக்கேடானவர்கள் இவங்க அந்த அந்த இடஒதுக்கீடை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் அதுவும் சாதி சார்ந்து வகுப்பு சார்ந்து கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பார்வை இருந்தது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது சமூகத்தில் ஒவ்வொரு நேரங்கள்லையும் ஒவ்வொரு விதமான முற்போக்கு விஷயங்கள் வரும்பொழுதும், முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள் வரும்பொழுதும் இது மாதிரியான விவாதங்கள், இது மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் கலைந்து சமூகம் இன்றைக்கு ஒரு பக்கத்தில் இன்றைக்கி முன்னேறி இருக்கின்றார்கள். நிச்சயமாக அதற்கான முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு பல கட்டத்தில் உருவாக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நான் கொஞ்சம் க்ளோஸாக அந்த காங்கிரஸ் கட்சியை நான் இப்போது ஃபாலோ பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஆளுமைகளை வளர்ப்பதற்காக வேண்டி இன்றைக்கு பல கட்டமான பயிற்சி முகாம்களை அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள், அரசியல் ஆளுமைகளை உருவாக்குவதற்காக வேண்டி. மரியாதைக்கு ராஜீவ்காந்தி அவர்களுடைய காலத்திலேயே பெண்களுக்கான உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு பஞ்சாயத்து ராஜுடைய அந்த சட்டத்தில் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு அது சட்டமன்றத்திலையும் சரி பாராளுமன்றத்திலையும் சரி கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி தான் அந்த 5 திட்டங்களை அவர் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, முதல் பட்டதாரிக்கான வேலைவாய்ப்பு, விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்வது, அதே மாதிரி நம்முடைய இவர் இருந்தார் இல்லையா, நம்முடைய இயற்கை விஸ்வநாதன் அந்த விஸ்வநாதனுடைய சுவாமிநாதனுடைய அந்த கோரிக்கையை நம்ம நடைமுறைப்படுத்துன்ற விஷயத்தை வச்சிருக்காரு. இது மாதிரி 5 விதமான கோரிக்கைகளை அவர்கள் ஆனால் சுவாமிநாதனை பற்றி புகழ்கிறாங்க, விருதுகள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய விவசாயிகள், தொழிலாளர்கள் அவர் கொடுத்த பரிந்துரைகள்லாம் சரியானவை அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கொடுத்த பரிந்துரை ஒரு கட்டத்தில் அது சரியானது அல்லன்றத பல ஆய்வாளர்கள் கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அந்த ஒயிட் ரெவல்யூஷன் அந்த விஷயங்கள் எல்லாம் வெண்மை புரட்சி ஒரு நெருக்கடியான காலம் இருந்தபொழுது அது இமீடியட்டாக பண்ணக்கூடிய ஒரு சூழல் பண்ணாங்க. ஆனால் அதை தாண்டி பல்வேறு விதமான ஒருங்கிணைந்த பண்ணை முறை, விவசாய முறையெல்லாம் அவர் இந்த நாட்டுக்காக வேண்டி அவர் அர்ப்பணித்திருக்கின்றார்கள். பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை, புதிய வடிவிலான விவசாய முறைகள் எல்லாம் அவர் அந்த ஒரு ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு 2 காயின் மாதிரி தான் இருக்கும். ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, ஒரு ரெட்டை இடம் இருக்கும். ஆமாம், விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்லி வரும்பொழுது அதில் ஒரு பக்கம் ஒரு கருப்பு பக்கம் இருக்கும், இன்னொரு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். அப்போ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம அமல்படுத்தணும். சரி, நம்ம இதுக்கு அடுத்து வந்துட்டோம். அந்த பெண்களுக்கான 50 விழுக்காடு இருக்குல்ல, அது பெண்களுக்கு மொத்தமாகவே பெண்களுக்கு அப்படின்றது பண்ணணுமா, இல்லை அது வகுப்பு சார்ந்து பண்ணணுமா? இப்போதைக்கு பொதுவாக பெண்களுக்குன்னு சொல்லி தான் அவங்க கொண்டு வராங்க. அது கொண்டு வரும்பொழுது அதுக்கு பிறகு அதுக்கான கிளாசிஃபிகேஷன் அவங்க கொண்டு வருவாங்க. ஏன்னா அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா மொத்தமாக மேலே உட்காரவங்களாம் வேறு மாதிரி இருப்பாங்க. அதுதான் கிளாசிஃபிகேஷன் நிச்சயமாக கொண்டு வருவாங்க. ஏன்னா கிளாசிஃபிகேஷன் கொண்டு வராமல் நீங்கள் ஒரு ரிசர்வேஷனோ அல்லது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களை முன்னேற்றக்கூடிய ஒரு சூழலை நம்ம உருவாக்க முடியும். நிச்சயமாக அந்த வேலைகளை. ஏன்னா இப்போ அதாவது உயர் வகுப்பினர், ஏழைகள் அப்படின்னு ஒன்று கொண்டு ஒரு 10 விழுக்காடை தள்ளி விட்டாங்க. அந்த மாதிரியான செயல்பாடு அது நடக்குமா என்ற ஒரு இல்லை, அப்படிப்பட்ட சூழல் நடக்காது. நடப்பதற்கு எதிர்கட்சிகளும் விட மாட்டாங்க. நிச்சயமாக அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. இப்போ இந்த இருவர், அதாவது 2 பக்கமும் தாங்கி பிடித்து கொள்கிற நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் தொடர்ந்து அவர்கள் அந்த நரேந்திர தாமோதர தாஸுக்கு துணையாக இருப்பார்கள் என்று நம்புகிறீர்களா? நாடு முழுக்க அந்த நம்பிக்கை இப்போ இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா அவர்களுடைய கடந்த கால அந்த அரசியல் செயல்பாடுகளாக பார்க்கும்பொழுது அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை சார்ந்த ஆட்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய அந்த விஷயத்தை அடைவதற்காக வேண்டி எங்கேயும் எப்படியும் போவாங்க. அதுக்கிடையில் இப்போ பீகாருடைய தேர்தல் ஒரு வருஷத்தில் வர இருக்கு. ஸோ இது மாதிரி சூழலாக இருக்கும்போது நிச்சயமாக காட்சிகளும் மாறும், சூழல்களும் மாறும்ன்ற நம்பிக்கை இருக்குது. இப்போ கர்நாடகத்தில் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கான வேலைவாய்ப்பு, அது அந்த மசோதா அதெல்லாம் சொல்கிறாங்க. அதை காரணமாக வைத்து இவர் என்ன பண்ணுறாரு, சந்திரபாபு நாயுடு இங்கே வாங்க, தொழிலை தொடங்குங்கள், எல்லா வேலை வாய்ப்புகள்லாம் பெருக்குங்கள்ன்றாரு.
இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நாஸ்காம் வந்து நேற்று கூட அந்த ஒரு கண்டனத்தை தெரிவிச்சு, ஆமாம், சரியில்லைன்னு சொல்கிறாங்க. சரியில்லைன்னு சொன்னதுக்கு பிறகு அதை வந்து மறுபரிசீலனை செய்வதற்கான முயற்சிகளில் வந்து கர்நாடக அரசு இறங்கியிருக்கு. நிச்சயமாக ஆந்திரா அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றது. ஏன்னா அவங்களுக்கு தேவை இருக்குது. ஏன்னா புதிதாக உருவாகிய ஒரு மாநிலம், அவங்களும் வளர்ச்சியை நோக்கி போய் தான் ஆகணும். ஆனால் இதை மூடிட்டு அங்கே போயிட்டு வந்து யாரும் எந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான சூழல். நிச்சயமாக அதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அரசியல் ரீதியாக இதை வந்து அவர் வந்து ஒரு இமீடியட்டாக ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணணுன்றதுக்காகவே அண்டை மாநிலமாக இருக்கிறதுனால அதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் நடக்காது. அப்படி நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக மக்கள் பயன்பெறுவார்கள். இப்போ 2-3 நாளில் அந்த மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது வந்து திராவிட மாடல் அரசுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்துமா வாக்கு சந்தையில்? மின்சார கட்டணம் உயர்வுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது சார். அது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து அந்த நிலக்கரி பகிர்வுக்கான அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து எக்ஸசிவான வரியை வந்து தமிழக அரசு மேலே சுமத்தியிருக்காங்க. அந்த விஷயத்தை அவர்கள் திட்டமிட்டு மறைக்கின்றார்கள். அந்த எக்ஸசிவான சுமையை ஈடுகட்டுவதற்காக வேண்டி தான் தமிழக அரசு வந்து அந்த வரியை வந்து அந்த மின்சார கட்டணத்தை ஏற்றுவதற்கான ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கின்றது. இதையும் அரசு வெளிப்படையாக மக்கள்கிட்ட கொண்டு போகலை இந்த காரணத்தை? நிச்சயமாக நேரங்கள் வரும்போது கொண்டு போவாங்க. இப்போது எல்லா விஷயத்தையும் எல்லா காரணத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சொல்லணுன்றது ஒரு அரசுக்கு வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். எல்லா விதமான நெருக்கடிகளையும் மக்களுக்கு மத்தியில் எடுத்து ஒரு நல்ல அரசுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லி நிர்வாக திறமை இல்லைன்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்றது. அப்படின்னு சொல்றதை விட அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து அரசுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு, மத்திய அரசு வந்து இது மாதிரி பண்ணியிருக்கு, இதை வந்து ஈடுகட்டுவதற்கான ஒரு ஆளுமை வந்து தளபதி அவர்கள்ட்ட இருக்கு. நிச்சயமாக அதை எதிர்கொள்வார்கள். ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு முன்னாடி வந்து இது மாதிரி ஒரு சூழல் வந்து அவங்க எடுக்க வேண்டியதாக இருக்குது. நிச்சயமாக இதையும் அவர்கள் வந்து மாற்றி அமைப்பார்கள். சாதாரணமாக அந்த மின் கட்டணம், அரிசி உயர்வு இதெல்லாம் மக்களை பாதிக்கிறது, உடனடியாக பாதிக்கும். அப்படி இருக்கும்போது அதை எப்படி அதை ஒத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கிறார்கள்? அதுக்கான வேற ஏதாவது ஒரு மானியம் கிணியை கொடுத்து அதை சரி பண்ண முடியாது? இப்போது முடிந்த அளவிற்கு வந்து மேக்சிமம் பெட்டர்மெண்ட்டாக அதிகபட்சமான அளவுக்கு வந்து ஏழை விளிம்புநிலை மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அவருடைய அத்தியாவசிய பொருட்கள் எளிதான முறையிலே அவர்கள் குறைந்த கட்டணத்தில் போய் சேர்வதற்கான முயற்சிகளை இந்த அரசுகள் செய்கின்றது. இந்த விலை உயர்வு இதெல்லாம் வந்து முடியாத பட்சத்தில் தான் இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஆனால் அதை களைவதற்கு கூட ஒரு விதமான நிதி மேலாண்மை விஷயங்களெல்லாம் வந்து அரசு வந்து தொடர்ந்து அதுக்கான வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க. நிச்சயமாக கொஞ்ச நாட்களில் அதையெல்லாம் மாற்றுவதற்கான வேலைகளை மாநில அரசு நிச்சயமாக செய்யும். கடந்த காலம் செய்திருக்கின்றார்கள். அதாவது 3 ஆண்டுகளை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவங்க சொன்ன விஷயங்கள் சில கூட செய்யலை. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, அதை கொண்டு வரல. இந்த மின்சார கட்டணத்தையே மாதம் ஒரு முறை கணக்கெடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க, அதையும் கொண்டு வரல. இந்த மாதிரியான செயல்பாடுகள், செயலின்மைகள் மக்களிடம் திராவிட முன்னேற்றக் கழக அரசின் செல்வாக்கை குறைக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இது மாதிரி ஒரு சில விஷயத்தில் வந்து அரசு வந்து அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. பண்ணலைன்றது நம்ம 19 வெளியில் நின்று நம்ம பார்த்தாலும், ஆனால் உள்ளுக்குள்ளே அதுக்கான வேலைகள் தொடர்ந்து போயிட்டுருக்கு. 3 வருஷமாக போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியல. இல்லை, அதாவது சிஸ்டமில் சார் பலவிதமான நெருக்கடிகள் இருக்குது. இங்கே வந்து பலவிதமான விஷயங்கள் வந்து இன்றைக்கு நிதியுடைய கட்டுப்பாடு வந்து மத்திய அரசுகிட்ட இருக்குது. பல்வேறு விதமான ஒரு மூலப்பொருட்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய சப்ளைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு, அவங்களுடைய கையில் இருக்குது. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை எல்லாம் கலைந்து இன்றைக்கு வந்து மத்திய அரசில் வந்து நாம் எதிர்பார்த்த ஒரு ஆட்சி அங்கே உருவாகவில்லை. அப்படின்ற போது ஒரு மத்தியில் வேறு ஆட்சி, மாநிலத்தில் வேறு ஆட்சின்ற போது பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் ஆட்சி நடத்தக்கூடிய சூழல் நடந்துட்டு. அப்போது அதையும் தாண்டி பல்வேறு விதமான நல்ல விஷயங்களே செய்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காமராஜருடைய பிறந்தநாள் அன்றைக்கு வந்து காலையில் வந்து அரசு உதவிபெறும் பள்ளிக்கூடத்திற்கு சத்துணவு வழங்கக்கூடிய திட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை வழங்கியிருக்கின்றார்கள். இது மாதிரி பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது நிச்சயமாக மக்களுக்கு மொத்தம் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா வந்து 40க்கு 40 புதுச்சேரி அடங்கலாக ஒரு நல்லதொரு வாய்ப்பை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது மாதிரி நெருக்கடிகளையும் களைவதற்கான முயற்சிகளை இந்த திராவிட அரசு முழுமையாக செய்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அதற்கு எங்களை போன்ற சமூக செயல்பாட்டாளர்கள் துணையாக நின்று இன்னும் செருமைப்படுத்துவதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்வோம். இணைந்தெழு தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுகிறது என்பதை நாங்களும் அறிகிறோம். உங்களது செயல்பாடுகளுக்கு எங்களது வாழ்த்துக்கள். தமிழன் டிவி வாழ்த்துகிறது. நன்றி. நன்றி சார். நேயர்களே, மற்றொரு அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.